ஹாய் காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி. ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறது முன்னாடி நம்ம இன்ஸ்டியூட்டில் பார்த்தோன்னா எஸ்ஐ மற்றும் பிசிக்காக ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் கிளாஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ இன்றைக்கி ஒரு முக்கியமான டேட்டோட தான் நான் மீட் பண்ண போகிறேன். ஸோ என்ன டேட்டான்றது மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ டிஎன்யூஎஸ்ஆர்பி அந்த போர்டில் பார்த்தோன்னா ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி எஸ்ஐக்கான ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. ஸோ டைரக்ஷன் பை ஹைகோர்ட் கொடுத்துருந்தாங்க. 21/6/2024 டேட்டில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதே தொடர்ந்து அவங்களுக்கு பார்த்தோன்னா ஜூலை 30 ஃபிசிக்கல் வைக்கிறதா இருந்தது. சில நிர்வாக காரணத்தால் 7/8/2024 அன்றைக்கி பார்த்தோன்னா ஃபிசிக்கல் வைக்கிறதா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் தற்போது பார்த்தோன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி அவங்க சைட்லேருந்து பார்த்தோன்னா பிசிக்கான ரிசல்ட்டுமே பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது 3359 வேக்கண்ட்டுக்காக பிசி பார்த்தோன்னா எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க. டிசம்பர் 10 ஜனவரி 12 ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. பிப்ரவரி 5-6 பார்த்தோன்னா ஃபிசிக்கலுக்கான டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி ஃபிசிக்கல் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது பார்த்தோன்னா இப்போ நிறைய பேர் பார்த்தோன்னா ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஓவரால் ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதில் பார்த்தோன்னா ரூஸ்டர் வைஸில் சில மாடிஃபிகேஷன் ஏற்பட்டதால் ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ண சொல்லி அதே டேட்டு 21/6/2024 சென்னை ஹைகோர்ட்லேருந்து பார்த்தோன்னா டைரக்ஷனை ஃபாலோ பண்ணி தான் என்ன பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தோன்னா ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான லிங்க் தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. மாண்புமிகு மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் 2024 ரிட் பெட்டிஷன் எண்கள் 11/855 அண்டு 13/950 மற்றும் 2024 ஆண்டு ரிட் பெட்டிஷன் நம்பர் 949, 15/147, 15/149 ஆகிய வழக்கில் விசாரணையில் 21/6/2024 அன்று பிறப்பித்த உத்தரவின் அடிப்படையில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட்டு, ஃபிசிக்கல் எக்ஸ்பெரிமெண்டல் டெஸ்ட்டு எல்லாமே பார்த்தோன்னா மெயின் ஃபிசிக்கல் எல்லாமே பார்த்தோன்னா கனெக்ட் பண்ணுறதாக ஒரு பட்டியல் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அந்த பட்டியலில் கிட்டத்தட்ட பார்த்தோன்னா ஒரு 85 பக்கங்கள் கொண்ட ஒரு பட்டியல் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் நிறைய பேர் பாஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த 58, 57 கோட்டா வைஸில் முஸ்லீம்ஸ் கோட்டா, பிசி, முஸ்லீமு, எஸ்சி, எஸ்டி எல்லா கம்யூனிட்டிலையும் பார்த்தோன்னா கம்யூனிட்டி வைஸில் 1 மார்க் 1/2 மார்க் அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் பார்த்தோன்னா பாஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கேண்டிடேட்ஸ் எல்லாருக்குமே பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தி பெஸ்ட். ஸோ நீங்கள் எல்லோரும் பார்த்தோன்னா அந்த பிசி எலிஜிபிள் எக்ஸாமுக்கு பார்த்தோன்னா பாஸ் பண்ணிட்டீங்க. ஸோ நீங்கள் ஃபிசிக்கலுக்கான தகுதியான நபர்கள் தான். ஸோ ஒருவேளை உங்கள் நம்பர் இதில் இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் இப்போயே ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணுறங்க. கூடிய விரைவில் உங்களுடைய ரிஜிஸ்டர் மெயில் ஐடிக்கு பார்த்தோன்னா உங்களுக்கு எப்போது எந்த இடத்துல ஃபிசிக்கல் நடக்கும், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும் அப்படின்ற டீட்டெயிலோட உங்களுக்கு மெசேஜ் அனுப்புறதா பார்த்தோன்னா அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துக்கிறாங்க. ஸோ இது அஃபிஷியலாக வந்ததுக்கப்புறம் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கான டீட்டெயில் நாங்கள் ஷேர் பண்ணுறோம். ஸோ இப்போ நான் உங்களுடைய வேலை என்னென்னு பார்த்தோன்னா உங்களுக்கான நம்பர் ஃபஸ்ட்டு பதிவு வந்திருக்கு அப்படின்னு செக் பண்ணிங்க. அப்படி எங்கே செக் பண்ணி பாருங்க அப்படின்னு பார்த்தோன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி அந்த வெப்சைட்டில் பார்த்தோன்னா நமக்கான இது கொடுத்துருப்பாங்க. பிசிக்கான வெப்சைட்டில் பார்த்தோன்னா அந்த இது அவைலபிளாக இருக்குது. நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த சிஆர் 2023 இப்போ அதை ஃபிசிக்கல் எஜுகேஷன் அடிஷ்னல் லிஸ்ட் பிடிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிடிஎஃப் இந்த லிங்க் கொடுத்துருப்பாங்க. அந்த பிடிஎஃப்பை அப்படி ஓப்பன் பண்ணி பார்த்தா என்ன பண்ணலாம், உங்களுடைய நம்பரை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். டோட்டலாக 85 பேஜ் இருக்குது. இதில் யார் திரும்ப பார்த்தோன்னா ஃபிசிக்கலுக்கு பார்த்தோன்னா செலக்ட் ஆகிருக்கீங்க அவங்க எல்லாருக்கும் ஒன்ஸ் அகைன் ஆல் த பெஸ்ட். நீங்கள் எல்லாமே நல்லா பண்ணுங்கள். ஹோப் யூ என்ஜாய் யுவர் செல்ஃப். நீங்கள் நல்லா பண்ணிவிட்டு நீங்களும் வேலைக்கு போகணும் அப்படின்றது தான் எங்களுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். இதுக்கப்புறம் இன்னொரு அப்டேட்டோட இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள், பயணிப்போம் அரசு அதிகாரிகள். வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமியுடன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச்.